ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும். நீ லேட் இல்லை, நீ ஸ்லோவாகவும் இல்லை, ராங் பாத்லேயும் இல்லை. உன் டைமிங் மட்டும்தான் வேற. நம்ம வாழ்க்கையோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவன் இப்போ செட்டில் ஆயிட்டான், அவங்க ஆல்ரெடி சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க, நீ மட்டும்தான் இன்னும் ஸ்டார்டிங்லேயே இருக்க அப்படின்னு. ஆனால் யாரும் நீ எந்த ஜேர்னியில் இருக்கன்னு கேட்க மாட்டாங்க. ஒரு சீடு மண்ணுக்குள்ளே போகும்போது அது இமீடியட்டாக ட்ரீ ஆகாது. அது ஃபஸ்ட்டு டார்க்கில் தான் இருக்கும், சைலண்ட்டாக க்ரோ ஆகும், வெளியவும் தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லைஃபே பில்ட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் உன்னோட லைஃப்பும். நீ இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கலாம், கன்ஃபியூஷனில் இருக்கலாம், டவுட்லேயும் இருக்கலாம். ஆனால் அது ஃபெயிலியர் இல்லை, அது ப்ராசஸ். யாரோட டைம் லைனையும் ஃபாலோ பண்ணாத. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சக்ஸஸ் உன்னோட ஸ்பீடை டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ ரேஸில் இல்லை, நீ ஒரு ஜேர்னியில் இருக்க. இந்த ஜேர்னியில் சில நேரம் நீ ஸ்லோவாக, சில நேரம் ஸ்டாப் ஆவ, சில நேரம் ரூட்டை சேஞ்ச் பண்ணுவ. ஆனால் டெஸ்டினேஷன் உனக்காக காத்திருக்குது. நீ ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது உன் எஃபர்ட், உன் கன்சிஸ்டன்சி, உன் பேஷன்ஸ். ரிசல்ட் இல்லைன்னா ப்ராசஸ் ராங்குன்னு அர்த்தம் இல்லை. நீ லேட்டுன்னு ஃபீல் ஆகிட்டு இருக்க அந்த மொமெண்ட்டில் தான் உன் லைஃப் பில்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு நாள் நீயே உன்னை பார்த்து சொல்லுவ, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஒர்த்து தான்னு. கம்பேர் பண்ணாத, டவுட் பண்ணாத, ஸ்டாப் ஆகாத. ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். உன் நேரம் வருது, கீப் கோயிங். இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.